சார் வணக்கம். உங்க பேர் சார்? சார் வணக்கம். தருமபுரி, வையாபுரி, தருமபுரியிலேருந்து எக்ஸர்வீஸ்மேன் சார். வணக்கம், வணக்கம். என்ன வயசுங்க? வயசு 57 சார். நல்லது, நல்லதுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ நீங்க எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? 5 வருஷமா சுகர் இருந்தது சார். சரிங்க. உங்க விளம்பரத்தை பார்த்து உங்ககிட்ட மெடிசன் வாங்கி இப்போ 2 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். 60 நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம், 60 நாளா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நல்லது, நல்லதுங்க சார். அருமையான ரிசல்ட் சார். அப்படியா? ஆமாம். ரிசல்ட்டுன்னு சொல்றதை விட எவ்வளோ இருந்தது? டயபெட்டிக் அளவு எவ்வளோ இருந்தது? இப்போ எவ்வளோ இருக்கு இந்த 2 மாசத்துல? அதான் இப்போ 200க்கு மேலே இருந்தது ஃபாஸ்டிங்கில். ஃபாஸ்டிங்ல 200, 300 இருந்தது. ஆ இப்போ போன மாதம் 126, இந்த மாதம் 97. அருமை, அருமை. அருமையா இருக்கு சார். இப்போ இன்சுலின் இப்போ அதுதான் நீங்க சொன்னீங்கன்னா அதை குறைச்சிக்கலாம் சார். இன்சுலினை குறைச்சிக்கலாம் சார். ஆமா, டாக்டர் குறைச்சிட்டாரு. அலோபதி டாக்டர் குறைச்சிட்டாரு. இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு இது கன்சல்ட் அவரு பண்ணி. அலோபதி டாக்டர் சொன்னீங்களா? இந்த மாதிரி மதுமேகாரி சூரணம் சொல்லல சார். சொன்னா அவங்க இதெல்லாம் எப்பவுமே அவங்க வைத்தியம் தான் பெருசுன்னுவாங்க. என்ன அவங்களுக்கு இல்லைங்களா? எனக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2015 ஆரம்பிக்கும் போது நார்மல்னு சொன்னாங்க. அப்புறம் அரை எம்ஜி கொடுத்தாங்க. அப்புறம் 1 எம்ஜி வந்துச்சு. அப்புறம் 2 எம்ஜி ஆச்சு. அப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, அல்சர் வராம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மெடிசன் செலவு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 3-4 வந்துருது. அப்புறம் 2 எம்ஜி தாண்டினதுக்கு அப்புறம் 3 வருஷத்துலயே இன்சுலினுக்கு வந்துருச்சு. அதனால இப்போ ஐயா உங்க மருந்து அருமையா வேலை செய்யுதுன்றது என்னோட கருத்து. ரிப்போர்ட் பாருங்க, உங்க கண் முன்னாடி அனுப்பியிருக்கேன். நல்லது, நல்லதுங்க. ஒரு இது இருக்குது. மக்களுக்கு இது எல்லாத்தையும் என் மூலியமா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் இதை எடுத்து சொல்லுவேன். ரொம்ப நல்லதுங்க, நல்லதுங்க. இல்லாத ஒரு இது இது ஒரு 4 பேருக்கு நான் அனுப்புறதுக்காக தான் இதை நான் ரெக்கார்ட் பண்றேன். உங்ககிட்ட கேட்டுட்டேன். நன்றி, நன்றி. ஏன்னா இப்போ நல்ல விஷயங்களை நம்ம 4 பேருக்கு சொல்றது தவறு இல்லைங்க. சரிங்க, சரிங்க. அதே மாதிரி இந்த மருந்து சம்பந்தமா நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம கூட இருக்கும். எல்லாரும் நம்மளை நம்பணும்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். இல்ல, நானே சித்தா வேற மெடிசன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். மதுமேக சொன்னு கடைகள்லாம் விற்கிறாங்க. வாங்கி சாப்பிட்டேன். அந்த பன்னீர் பூ, நிறைய வைத்தியம் நானே தேடி ஆவாரம் பூவெல்லாம் பட்டை இதெல்லாம் வாங்கி அந்த இதுல வர்றதெல்லாம் நானே கூட அரைச்சி சாப்பிட்டுருக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்ற அளவுக்கு சக்சஸ் இல்ல. உங்க மருந்து இப்ப எதையும் தேட வேண்டியது இல்லை எனக்கு. சுடுதண்ணியில 5 கிராம் கலக்கி குடிச்சோம்னா வேலை முடிஞ்சது. இது இந்த மருந்துக்கு வரலாறு 50 வருடங்க. அதான் இது 50 வருடமா இது நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இதை நம்ம பெருசா விளம்பரப்படுத்துறது இல்லைங்க. இந்த மாதிரி விளம்பரத்தோட சரிங்க. இது பெருசா விளம்பரப்படுத்தி இப்ப நான் நல்லா இருக்குதுன்னு சொன்னாவே நம்மளை சார்ந்தவர்கள் இதை வாங்குவாங்கல்ல. இல்லை, வாங்கணுங்கிறது ஒன்று, இன்னொன்று அவங்க குணமாகணுங்கிறது தான். அதான் இப்போ ஆங்கில மருத்துவத்துக்கும் தமிழ் மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குறது முழுமையாக தமிழ் மருத்துவங்க. இதில் இருக்கிறது எல்லாமே இலை, தலை, பூ, காய், வேர், இது சார்ந்த மூலிகைகள் தான். இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அது தற்காலிகமாக உங்கள் சர்க்கரை அளவை தற்காலிகமாக கட்டுப்படுத்தும். 8 மணி நேரம் 12 மணி நேரம், அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை போட்டாகணும். இது உங்களை முழுமையாக குணப்படுத்தி உங்களை சர்க்கரை நோயாளியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு உங்களை கொண்டு வந்துடும். ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருப்பாரோ, டயபெட்டிக் இல்லாத ஒரு நபர், அது டயபெட்டிக்ன்றதே இப்போ 19ஆம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்ட பேருங்க. இதுக்கு உண்மையான பேரே மதுமேகம் தான் இதோட பேருங்க. சரி, சரிங்க. மதுமேகம் தான் 3ஆம் நூற்றாண்டில் வச்ச பேருங்க, இப்போ இல்லைங்க. அதான் கிட்டத்தட்ட 1900 வருடத்துக்கு முன்னாடி வச்ச பேருங்க. சரி, சரி. இறைவன் தயவால ஒரு தொழில் சார்ந்து அப்படிங்கிறத தாண்டி ஒரு 4 பேர் குணமாக்குறது எவ்வளோ பெரிய காரியம் இல்லைங்களா? ஆமாம், ஆமாம். அதே போதும். இது திருப்தியாக இருக்குது. இது சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு வேலையை செய்கிறோங்கிறது சந்தோஷமாக இருக்குது. உணவு முறைகளையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. உணவு முறை நார்மலாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதான் அன்னம், புரதம், கொழுப்பு, இந்த 3ம் தமிழ் பாரம்பரிய உணவுங்க. அதான் போனீங்கன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, அலோபதி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சாப்பாடுலாம் சாப்பிடாதீங்க பாரு, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இருக்கு. தானியங்களில் சிறந்தது நெல் தானியம் தான். ஆமாம்.
அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்க. அது அந்த 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 டோட்டலாவே நம்ம உணவு முறைகளையே மாத்திட்டாங்க. ஆமா ஆமா. இப்ப நான் குடுக்குற மருந்து மட்டும் இல்லாம, நான் உணவு முறைகள் இப்ப என்கிட்ட கூப்பிடுறவங்களுக்குலாம் நான் சொல்லி தர்றது மருந்து ஒரு ஒரு 50%. ம். 50% நான் குடுக்குற உணவு முறையும், நான் குடுக்குற ஒரு உடற்பயிற்சியும் தான். அதான் அதான். அது உங்க நேரம் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க. நான் அது ம். சம்மந்தமா இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லி தரேன் உங்களுக்கு. சரிங்க. நீங்க உணவுலயே உங்கள நீங்க சரி பண்ணிக்கலாம். போக போக. சரி. ஓகேங்களா? நன்றிங்க. அப்ப இன்சுலின் அளவு குறைச்சிருவா? கண்டிப்பா குறைச்சுக்கங்க. பாதியா சரிங்க. குறைச்சுக்கங்க. சரிங்க. பாதியா குறைச்சுக்கங்க. எவ்வளவு யூனிட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 25, 30 எடுத்துட்டு இருந்தேன். ஆஹா. காலையில 30, நைட் 25. ஆ, ஆ, ஆ. இப்போ வந்து டாக்டர் வந்து 5 பாயிண்ட் குறைக்க சொல்லியிருக்காரு. ஆஹஹ. குறைங்க, குறைங்க. அது 10 குறைச்சிடுறேன். அது அவங்களே பாருங்க இன்சுலின் வேணான்ருவாங்க பாருங்க. ஆனா இது மட்டும் சொன்னீங்கன்னா, வேண்டாம். தமிழ் மருத்துவம் சார்ந்து நம்ம சாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் நம்ம ஆப்பிள் ஹெல்த் கேர் குடுக்கக்கூடிய மதுமேகாரி சூரணம் நாங்க வந்து எடுத்துட்டு இருக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, ம். அவரு அத விரும்ப மாட்டாரு. ஏன்னா அது ஒரு சிஸ்டம்ங்க. அவங்களுக்கு இன்கம் குறையுது இல்லைங்களா? கட்டமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம்ங்க. ஆ. அது அப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம உடம்ப நாம பார்த்துக்கிறதுக்கு ஆல்டர்னேட் முறைகள நாம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அதான் அதான். நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்த தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ம். அதிலிருந்து மீண்டு வெளிய வந்துருங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான். சரி சரிங்க. 6 மாதம் அதாவது 3 டோஸ். ஒரு டோஸுங்கிறது 60 நாளுங்க. ம். 3 டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு என் பேச்ச கேட்டு நான் குடுக்குற உணவு முறைகள், நான் சொல்லித் தர்ற வழிமுறைகள ம். சரியா ஒரு நபர் ஃபாலோ பண்ணி, நான் சொல்ற பயிற்சிகள்லாம் கரெக்ட்டா செஞ்சு என் கூட தொடர்புல இருந்தாருன்னா, ம். அவரு 181வது நாள். அதாவது ஒரு டோஸுங்கிறது 60 நாள். 3 டோஸுங்கிறது 180 நாள். சரி. ஒரு டோஸுக்கு 60 நாளைக்கு மருந்து தரோம். ம். 181வது நாள் அவரு ஆங்கில மருத்துவ முறையிலிருந்து குட் பை அவரு. சரி சரி. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்தேன். நீங்க அத செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி சரிங்க. கண்டிப்பா இன்னொரு 120 நாள்ல நீங்க ஆங்கில மருத்துவத்திலிருந்தே நீங்க வெளிய வந்துருவீங்க பாருங்க. சரி நன்றி. உறுதியா சொல்றேன். போற போக்க பார்த்தா அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிட மாட்டேங்குது. பொறுமையாவே போங்க. பொறுமையாவே நிதானமா சரியாகட்டும். ஹெல்த் பார்த்துக்குங்க. ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். ஹெல்த் இஸ் லாஸ், எவ்ரிதிங் இஸ் லாஸ். சரி சரிங்க. நீங்க ஒரு ராணுவத்துறையில ராணுவம் சார்ந்ததுல இருந்துட்டு வந்திருக்கீங்க. ம். ஒரு சேவை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்கலாம் ரொம்ப வருஷம் வாழணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஆரோக்கியத்தோட வாழணும். ரொம்ப வருஷம் ஆரோக்கியத்தோட வாழணும். நன்றி நன்றிங்க. நல்லதுங்க. வணக்கம். நீங்க கூப்பிட்டது இது ஒரு 4 பேருக்கு நான் அனுப்புறேன் உங்க அனுமதியோட. கண்டிப்பா அனுப்புங்க. நல்லதுங்கய்யா. நானும் எடுத்து சொல்றேன் எல்லாத்துக்கும். நல்லதுங்க. வணக்கம். நம்மகிட்ட ஆதாரத்தோட இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஆதாரம்லாம் யாரும் கேட்கறது இல்லைங்க. முதல்ல நம்பிக்கைங்க, ட்ரஸ்ட்டுங்க. ம். நம்பிக்கைக்கு ஆதாரம் தானே தேவைப்படுது. கண்டிப்பா ஆதாரமும் வேணும். கேட்கறவங்களுக்கு அதையும் குடுப்போம். ஆமா. நல்லதுங்கய்யா. வணக்கம். இது ஷார்ட் அனுப்பியிருக்கேன். நன்றிங்கய்யா. நல்லதுங்க. வணக்கம்.